ஓம் சாய்ராம். சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம நிறைய பாபாவை பற்றின நிறைய அழகழகான விஷயங்களை எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஸோ வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தம்ப்நெயிலவே பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ எஸ், நான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா, நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் டொனேஷன் கேட்டிருந்தேன். கீழவேலூர் கோயிலுக்கு டொனேஷன் இல்லை, ஸோ எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு நீங்கள் நன்கொடை அளித்து கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய வார்த்தைகளை நம்பி நிறைய பேர் டொனேஷன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கான வேலைகள் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. துவாரகாமாய் வேலை நல்லபடியாக எழும்பிருச்சு. துவாரகாமாய் ரொம்ப அழகாக அற்புதமாக எழும்பிருச்சு. அண்ட் அது கூடவே நமக்கு தேவையான அளவு ஃபண்டும் வந்துருச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ எவ்வளோ நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருந்தோமோ அதுக்கு தேவையான அளவு கோயில் கட்டுமானம் பண்ணி நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் யாரும் டொனேஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா போதுமான அளவு நிதியும் நன்கொடையும் பாபாவுடைய அருளாலையும் உங்களுக்கு பாபா மேலே இருக்கிற அன்புனாலையும் சேர்ந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் யாரும் டொனேஷன் பண்ண வேண்டாம், பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனி பாபாவை உங்களுக்கு தேவையான அருளாசியை அளிக்கட்டும் அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா எப்படி டொனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேனோ, பணம் இல்லை, கட்டடம் எழும்பலை அப்படின்னு நான் கேட்டேனோ, நான் என் வார்த்தைக்கு மதிப்பு அளித்து நீங்கள் எல்லோரும் கொடுத்தீங்களோ, அதே போல் பணம் போதுமான அளவு வந்துருச்சு, இதுக்கு மேலே இனி தேவை இல்லை அப்படின்னு உங்களுக்கு அதை அப்டேட் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் செய்யலை அப்படின்னா நிஜமாக நான் ஒரு உண்மையான பாபா பக்தையே கிடையாது. அதனால் பாபா என்னை மன்னிக்கவே மாட்டார். ஸோ ஆஸ் பர் நவ் நீங்கள் இனி கீழவேலூர் கோயிலுக்கு நன்கொடை அளிக்கிறத இதோடு நீங்கள் தவிர்த்துக்கலாம், நிறுத்திக்கலாம். போதுமான அளவு நீங்கள் கொடுத்து அளித்து உதவி கொடுத்த உங்கள் எல்லாருக்கும், உதவிக்கரம் நீட்டிய உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்க விரும்புகிறேன். பாயிண்ட் நம்பர் 2, இதுக்கு மேற்கொண்டு யாராவது உங்களுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நாங்கள் கீழவேலூர்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் எங்களுக்கு டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் அதை நீங்கள் சற்றும் யோசிக்காமல் நிராகரிச்சிருங்க. நான் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் இதை சொல்லிக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ட் ஒரு சிலர் எனக்கு சொல்லியிருந்தீங்க, நான் திரும்ப திரும்ப ஜிபே பண்ணுறேன், ஆனால் நான் பண்ணால் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு போகவே மாட்டேங்குது. இன்னொரு பொண்ணு சொன்னாங்க, நான் கடன் வாங்கி டொனேஷன் பண்ணலான்னு போனேன், பாபா என்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பொண்ணு சொன்னாங்க, நான் அனுப்புகிற பணம் எல்லாருக்கும் ஜிபே ஆகுது, ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஆக மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு கேட்டு எனக்கு நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாபா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அனுப்புகிற பணம் போகலை அப்படின்னா உங்களுடைய நன்கொடை இனி போதும், நீங்கள் இனி அனுப்ப வேண்டாம், எனக்கு போதும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால தான் நீங்கள் அனுப்புகிற பணம் போகலை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் அனுப்புன உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இனி மேற்கொண்டு யாராவது பணம் கேட்டாலும் நீங்கள் அனுப்ப வேண்டாம். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மிராக்கிளுக்கு நான் வரேன். என்னுடைய 11 ஸ்டோரிஸ் நான் சொல்லியிருந்தேன். 11 ஸ்டோரிஸ் பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சத்யா அவங்க இப்போ ரீசெண்டாக பொங்கலுக்கு ஷீர்டிக்கு போயிருந்தாங்க. ஷீர்டிக்கு போகும்போதே அவங்க பாபா கிட்ட 2 விஷயம் வேண்டியிருக்காங்க. என்னென்னா, பாபா எனக்கு உங்கள்கிட்ட இருந்து ஷீர்டியில் ஒரு கிஃப்ட் வேணும், அதுவும் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் நீங்கள் எனக்கு கிஃப்டாக வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. இன்னொன்று, நான் பிரீத்திகா சொன்ன மாதிரி நான் 11 மாட்டி எல்லாத்தையும் சுற்றி வரப்போகிறேன், முடிஞ்ச அளவு என்னுடைய கர்மாவை கழியுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்து என்ன கிஃப்ட் கொடுக்குறீங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இங்கேருந்து கோயம்புத்தூர் தான், அவங்க கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஷீர்டிக்கு போகிறாங்க. ஸோ ஷீர்டிக்கு போகிறாங்க. நந்தாதீப்பு அண்ட் தத்தா மந்திர், கணேஷ் மந்திர், சனீஸ்வரர் இவங்க எல்லாத்தையும் அண்ட் கூடவே குருஸ்தான், இந்த 5 இடத்தையும் 11 வாட்டி அவங்க சுற்றி வர்றாங்க. ஸோ 11 வாட்டி சுற்றி வந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு மாதிரி திருப்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அண்டு காலையில் காக்கடா ஆரத்திக்கு என்ன மாதிரியே அவங்க 2:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 3 மணிக்கெல்லாம் லைனில் நின்று துவாரகாமாயில் உட்காந்து சத்சரிதம் படித்து அவங்க
காக்கடா ஆரத்தியை அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. காக்கடா ஆரத்தியை அட்டென்ட் பண்ணும்போதே அவங்க பாபா கிட்ட பூ கேட்டிருக்காங்க. எனக்கு பூ வேணும், நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா பூ கொடுங்கன்னா அவங்களுக்கு துவாரகா மாயில் பூ கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க வந்து குருஸ்தானை 11 வாட்டி சுற்றலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 முறை அவங்க சுற்றி வரும்போது அந்த மரத்தில் அவ்வளோ பேர் கூட்டமாக இருந்தாங்களாம். அவங்க யாருக்குமே வேப்பிலை கிடைக்கல. ஆனால் இவங்க சுற்றி வரும்போது நிஜமாலுமே மரத்துலேருந்து வேப்பிலை கீழே விழுந்துச்சு. எப்படி வந்து நான் சொன்னேனோ அதே போல் அவங்களுக்கும் சேம் இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அதாவது 2 முறை அவங்க 11 வாட்டி சுற்றி வர்றதுக்குள்ளே 2 முறை அவங்களுக்கு வேப்பையில் அந்த மரத்துலேருந்து கண்ணு முன்னாடியே விழுந்துச்சு. ஸோ அதை வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ உங்களுடைய 11 ஸ்டோரிஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. முதல் தடவை அந்த வேப்பிலை கிடைக்கும்போது ஒரு கிஃப்டாக அவர் கொடுத்துருக்காரு. 2வது முறை அவங்க வந்து என்னுடைய கர்மாவெல்லாம் கழிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வேப்பிலை வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 2க்கும் பதிலாக வேப்பிலையவே பாபா பதிலாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் ஷிரடியிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ சத்யநாராயண பூஜாவையும் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேண்டுதலில் இன்னொரு விஷயமும் இருந்தது, ஷிரடியில் எனக்கு தேங்காய் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஷிரடியில் வந்து சத்யநாராயணா பூஜாவை அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக அட்டென்ட் பண்ணுறாங்க. சத்யநாராயண பூஜாவுக்கு நம்ம தான் சிலை வாங்கிட்டு போகணும்னு நினச்சிட்டு அவங்களாவே ஒரு மஞ்சள் கலர் பாபா சிலையை வாங்கி சத்யநாராயண பூஜாவை அட்டென்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து அவங்களே பாபாவுடைய ஒரு வெண்கல பாபாவை வச்சு தான் அவங்க வந்து அங்கே அபிஷேக பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு தெரியலை. ஸோ கொண்டு போன மஞ்சள் கலர் பாபாவை சத்யநாராயண பூஜாவில் வச்சு அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க. சத்யநாராயண பூஜை முடித்தோடனே அவங்களுக்கு தேங்காய் கிடைக்கிது. அந்த தேங்காயை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஏன்னா எப்படி அவங்க மஞ்சள் கலர் பாபாவோடைய எனக்கு வந்து ஒரு மஞ்சள் கலர் ரூபத்தில் நீங்கள் கிஃப்டாக வரணும் அப்படின்னு கேட்டாங்களோ அதே போல் அவங்க தேங்காய் வேணும், எனக்கு ஷிரடியில் விட்டு போகும்போது எனக்கு உங்களுடைய தேங்காய் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் சத்யநாராயண பூஜாவில் இந்த மாதிரி தேங்காய் தருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கொண்டு போன மஞ்சள் கலர் பாபா சிலையை வச்சு அவங்க வந்து அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா இந்த பாபாவை தான், அந்த பாபா சிலையை வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு வராங்க. அண்ட் இந்த தேங்காயும் வாங்கிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஷீரடியில் வந்து நமக்கு யாரும் தெரியாது, யாருன்னு தெரியாதவங்க நமக்கு எப்படி பாபாவை வந்து கிஃப்டாக தருவாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வாங்கின அந்த மஞ்சள் கலர் பாபா சிலை தான் நமக்கு கிஃப்ட் போல், இனி நமக்கு கிஃப்ட் கிடைக்காது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்த சமயம் அவங்க பையன் வந்து திடீர்னு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப நச்ச ஆரம்பிக்கிறான். அம்மாவுக்கு நம்ம ஏதாவது வாங்கி தரலாம், வாங்கன்னு கூப்பிட்டு போகிறான். அப்போ அவங்க அப்பா வந்து சரி வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனால் அவங்க பையன் வந்து சத்யாவோட பையன் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை காட்டி இதை வாங்கி தரலாம் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பாபா பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அந்த ஃபோட்டோ தான் இது. ஸோ சந்தோஷமாக அவங்க அப்பாவும் பையனும் காசு கொடுத்து அதை வாங்கி சத்யாவுக்கு அதை கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதை வாங்கும்போது அவ்வளோ கண் கலங்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பாபா சிலையை மஞ்சள் கலர் பாபா சிலையை இவங்களாவே காசு கொடுத்து வாங்கிக்கிட்டாலும் திரும்பவும் பாபா வந்து மஞ்சள் கலர் உடையில் ஒரு ஃப்ரேம் ரூபத்தில் அவங்களுக்கு கிஃப்டாக வந்திருக்கு. ஸோ ஷிரடியில் நமக்கு யார் கிஃப்ட் பண்ண போகிறாங்க, யாரையும் தெரியாதவங்க யார் நமக்கு தரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பையன் ரூபத்தில் வந்து அப்பாவும் பையனும் சேர்ந்து சத்யாவுக்கு அதை கிஃப்டாக கொடுத்ததில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஷீரடி பயணம் ரொம்ப நல்லபடியாக அவங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ 2 வேப்பிலை கிடச்சிது, உதி கிடச்சிது, கயிறு அண்டு பாபாவுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு தேங்காயும் வாங்கிட்டு பூவும் கொடுத்தாரு. எல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். என்னென்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஷூ ரேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பாபாவுடைய ஃபோட்டோ இருக்குது. அந்த பாபாவுடைய ஃபோட்டோலேயும் அங்கங்கே மஞ்சள் பூசி இருக்குது. அது வந்து கிளம்பும் போது இல்லை, ஆனால் வரும்போது அவங்க ஷூ ரேக்கில் ஒரு பாபா ஃபோட்டோவை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப அவங்க ஆனந்தம் அடைகிறாங்க. அதையும் அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சத்யாவுக்கு இருந்த சந்தோஷம் என்னென்னா ஷீரடியில் வந்து 11 ஸ்டோரிஸ் நீங்கள் ஷேர் பண்ண 11 ஸ்டோரிஸ் யாருக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ இல்லையோ எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுக்கா. எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியான ஷீரடி பயணமாக இதுதான் முதல் பயணமாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பயணமாக இருந்தது, ரொம்ப நிறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு என்ன வேணுமோ பாபா கிட்ட கேளுங்க. பாபா உங்கள்
உங்களுடைய வேண்டுதல்களை காது கொடுத்து கேட்கிறார். அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட கேளுங்க. வேணுங்கிறது எல்லாத்தையும் அருளாசியோடு அவர் உங்களுக்கு வழங்குவார் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி துவாரகா மாயோடைய ஃபோட்டோஸை இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்டேட்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் நான் கைகூப்பி நன்றிகளை சொல்லிக்கிறேன். நீங்கள் இல்லாமல் இது இவ்வளோ தூரம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. பாபாவே உங்ககிட்ட போதும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க. போதும் மக்களே. எந்த பணிக்காக பணம் கேட்டோமோ அந்த பணி நல்லபடியாக துவங்கி நல்லபடியாக முடிந்தேறி விட்டது. ஸோ இதுக்கு மேலேயும் பக்தர்களை நானும் தொந்தரவு பண்ண விரும்பல, பாபாவும் அதை விரும்பலை, துளி கூட விரும்பலை. ஏன்னா கேட்ட அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே பக்தர்கள்கிட்ட பணம் கொடுங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுலையும் கேட்குறதுலையும் பாபாவுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஸோ நன்றிகள் பல. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.